இந்த பாம்பு கேம் தெரியும்ல, ஏணி படிக்கட்டுலாம் வரும். உடனே 2 மேட்ச் ஜெயிச்சு நல்லா சரசரன்னு ஏறினாங்க, நல்ல பாசிட்டிவ் வைப்லாம் கிடைச்சது, இனிமே ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா பாம்பு வாயில கை வச்ச மாதிரி, கை வச்ச உடனே ஜீரோக்கு வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி சரசரன்னு இறங்கி வந்துட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதை விட தோத்துட்டு நாம பதில் சொல்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது சரியா இருக்கும். அந்த மாதிரியான ஆட்டத்தை தான் இன்னைக்கு விளையாடி இருக்கிறாங்க. ஈஸியா கைக்கு வந்த மேட்ச், அது அவங்க கையை விட்டு போகவே இல்லை. இந்த இடத்துல எஸ்ஆர்எச் அணி தன்னம்பிக்கை எப்பவோ இழந்துட்டாங்க. 6 ஓவருக்கு 76 ரன் அடிக்கிறானுங்க. இதுக்கு மேல எங்க இருந்து நம்ம தாக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருந்தா அதை விட்டுருக்கலாம். ஆனா அந்த ஹோப்பை யார் தெரியுமா கொடுத்தது? 3 விக்கெட்டை டாப் ஆர்டர் சரசரன்னு கொடுத்தாங்க பாருங்க, அங்கவே முடிஞ்சு போச்சு. அது கூட பிரச்சனை இல்லைங்க, 60 பாலுக்கு 84 அடிக்கணும். விக்கெட் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பிரேவிஸ் ஒரு சுத்தல் போடுறாங்க, அந்த சுத்தல்ல கொஞ்சம் சுத்தாம இருந்திருந்தா என்ன, ஈஸியா மேட்சை முடிச்சிருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா. எஸ்ஆர்எச் பாராட்டோம்னா 2 பேரை தெளிவா பாராட்டலாம். ஒன்னு நிதிஷ்குமார் ரெட்டி செம ஃபாஸ்டா போட்டாரு. கடைசி நேரத்துல 4வது ஓவர்ல மட்டும்தான் 13 ரன்னை கொடுத்தாரு, மத்தபடி அவர் ரன்னே கொடுக்கல. நெக்ஸ்ட் ஈஷன் மலிங்கா போடுற ஓவர்ல எல்லாம் ஒரு விக்கெட், அப்படி விக்கெட் கழட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்களால ரன் அடிக்க முடியாம தவிக்கிறாங்க. ஆயுஷ் மாத்ரே மட்டும்தான் சிஎஸ்கே ரசிகர்களுடைய ஆத்ம திருப்திக்கு ஆடின மாதிரி ஆடினாரு. ஹைதராபாத்ல ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் கிரவுண்ட்ல நடந்த இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது சிஎஸ்கே அணி தான். கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காரு. இதற்கான காரணம் என்னன்னா, பேட்டிங்க்கு சாதமா இந்த கிரவுண்ட் இருக்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல எந்த ஒரு மாற்றமே கிரவுண்டுக்குள்ளார பிச்சுக்குள்ளார நிகழாது. ஆகையினால எவ்வளவு ரன்னை கொடுத்தாலும் நாங்க ஈஸியா சேஸ் பண்ணிடுவோம்னு ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காரு. 2 அணிகளிலுமே ஜாம்பவான்கள் யாருமே கிடையாது. ஜாம்பவான்கள் இல்லாத போராதான் இது இருக்கு போகுது. அதாவது தோனியும் கிடையாது, கமின்ஸும் கிடையாது. ஆனா இன்னொரு வீக்னஸ் சிஎஸ்கேவுக்கு என்னன்னா, இந்த இடத்துல கலீல் அகமது பவர் பிளேல வீசக்கூடிய ஒரு பவுலர் இல்ல. ஆகையினால என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவரே மேத்யூ ஷாட் கிட்ட பால கொடுத்தாரு ருத்ராஜ் கெய்க்வாட். ஆனா அவர் மேல வச்ச நம்பிக்கை காப்பாத்துற மாதிரி 4 ரன் தான் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. 2வது ஓவர் சௌத்ரி வந்தாரு, 10 ரன் கொடுத்தாரு. திரும்ப வந்த மேத்யூ ஷாட் 9 ரன் கொடுத்தாரு. ஆக மொத்தம் 3 ஓவருக்கு 23 ரன்னுக்கு எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பொறுமையா விளையாடுறாங்களா இல்ல சிஎஸ்கே பவுலர்கள் நல்லா போடுறாங்களானே புரியல. ஆனா அடுத்த 3 ஓவர்ல எல்லாமே தெரிஞ்சு போச்சு. 4th ஓவர் கம்போஜ் வந்தாரு, கவுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஒரு 6 2 4. 2 ஓவருக்கு 13 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு மேத்யூ ஷாட். என்ன மாதிரியான ஓவர்? சத்தியமா இவருக்கு தான் அடுத்த ஓவரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ருத்ராஜ் ஒரு பிளான வச்சிருந்தாரு போல. அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி அவர்கிட்ட ஓவரை கொடுத்தாரு. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக்கை தூக்கி அபிஷேக் சர்மா கிட்ட கொடுத்தாரு டிராவிஸ் ஹெட். கொஞ்சம் கூட யோசிக்கல, ஆஃப் சைடுல அச்சமே இல்லாம அடிக்கிறாரு. 3 4 2 6 25 ரன் ஒரே ஓவர்ல வந்துடுச்சு. அதாவது மொமெண்டம் எஸ்ஆர்எச் பக்கம் திரும்பிடுச்சு. வேற வழி இல்ல, பவர் பிளேல லாஸ்ட் ஓவரை சௌத்ரி தான் வீசி ஆகணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 4 பால்ல 3 4 12 ரன் வந்துருச்சு. என்னடா இது மொமெண்டம் முழுக்க எஸ்ஆர்எச் பக்கமே போகுதேன்னு கொஞ்சம் வருத்தம். ஆனா இந்த இடத்துல மொமெண்டம் சிஎஸ்கே பவுலர்கள் கையில எடுத்துட்டாங்க. 2 பாலுக்கு தொடர்ச்சியா 2 விக்கெட். இவ்வளவு நேரம் டிராவிஸ் ஹெட் 3 4 அடிச்சு கதி கலங்க வச்சிருந்தாரு, அவரையும் விக்கெட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இஷான் கிஷான் வந்ததுமே பெவிலியன் போயிட்டாரு. 6 ஓவர் கம்ப்ளீட்டட், 75 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து எஸ்ஆர்எச் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. 34 பால்ல மொமெண்டத்தை வச்சிருந்த எஸ்ஆர்எச் அணி 2 பால்ல இழந்திருக்காங்க. 7th ஓவர்ல இருந்து 10th ஓவர் வரைக்கும் 24 பால்ல 37 ரன்னை சேர்த்தாங்க எஸ்ஆர்எச் அணி. அதாவது கடுமையான பேட்டர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அணியை தடுமாறி போயிடுச்சு. நூர் அகமது 7வது ஓவரையும் 10வது ஓவரையும் வீசி எக்ஸ்பென்சிவா 21 ரன் கொடுத்தாரு. 22 பாலுக்கு 59 ரன் அடிச்சு ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்த அபிஷேக் சர்மாவை ஓவர்டன் தான் வீசின 8வது ஓவர்ல 9 ரன் கொடுத்து கடைசி பால்ல விக்கெட் எடுத்து பெவிலியன் அனுப்பினாரு. குர்ஜப்னீத் சிங் 9வது ஓவர்ல 9 ரன் கொடுத்து 10 ஓவருக்கு 112க்கு 3 விக்கெட் காலி. கிளாசனும் அனிகேத் வர்மாவும் களத்துல இருக்கிறாங்க. ஆனா ரன் ரேட் 10.5 வீதத்துல போகுது. என்னமோ கட்டுப்பாரோட வீசின மாதிரியே இருக்கும். ஆனா பவர் பிளேலயே மொத்தத்தையும் மாத்திட்டு போயிட்டாங்க அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும். 8வது ஓவர்ல லாஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்த ஓவர்டன் 11வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல 2 ரன் அடிச்ச அன்கித் வர்மாவை விக்கெட் எடுத்து 6 ரன் மட்டும் கொடுத்து எஸ்ஆர்எச் அடக்கி வச்சாரு. ஆனா ஓவர்டன் 6 ரன் கொடுத்தாலும் அது பிரஷர்லாம் கிடையாது. ஏன்னா ரன் ரேட் ஆல்ரெடி 10ல போய்கிட்டு இருக்கு. குர்ஜப்னீத் சிங்க கிளாசன் ஒரு 4 அடிச்சாரு, நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 6 அடிச்சாரு. நூர் அகமது ஓவர்ல விக்கெட் விடாம கண்ட்ரோலா ஆடுவோம்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கோரா மாத்தாம சாதாரணமா 8 ரன் அடிச்சாங்க. ஓவர்டன் வந்தாலே விக்கெட் வரும் போல, ஏன்னா பவுன்ஸா போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த பவுன்ஸ்ல கிளாசன் தப்பிச்சாலும் நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்ட்ரைட்ல 6 அடிக்க ட்ரை பண்ணி அவர் 12 ரன்ல பெவிலியன் போயிட்டாரு. குர்ஜப்னீத் சிங் 12வது ஓவர்ல 13 ரன் கொடுத்து எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 15வது ஓவர்ல 6 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. 15 ஓவர் கம்ப்ளீட்டட், 154 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருக்காங்க. ரன் ரேட்டும் குறையல, கிளாசனோட ஸ்ட்ரைக் ரேட்டும் குறையல. ஏன்னா 10லயே போய்கிட்டு இருக்கு. பொறுத்தது போதும் பொங்கி எழுன்ற மாதிரி நூர் அகமது போட்ட ஃபர்ஸ்ட் பால்ல
கிளாசன் 6 அடிச்சாரு. அதோட பேட்ல எவனா சூனியம் வச்சுட்டானான்னு தெரியல, சிங்கிள் மட்டுமே ஆட ஆரம்பிச்சு 16வது ஓவர்ல 9 ரன் மட்டும் தான் வந்துச்சு. ஓவர் 10 வந்துட்டாரு. கண்டிப்பா இந்த ஓவர்ல விக்கெட் விடும் தான் எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தோம். ஆனா பொலக்க வாசிச்சுட்டாங்க. 2 4ஓட 14 ரன் கிடைச்சது. இதோட நூர் அகமது 4 ஓவரை வீசி 33 ரன்னை கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. ஆனா ஓவர் 10 அப்படிலாம் கிடையாதுங்க. 4 ஓவருக்கு 37 ரன்னை கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. என்னதான் அந்த 2 ஓவர்ல கிளாசன் டாட் பண்ணாலும் அடுத்த 3 ஓவர்ல பொலக்க வாசிப்பாருன்ற ஒரு பயம் உள்ள இருக்கு. ஆனா கம்போஜ் உள்ள வந்து 39 பாலுக்கு 59 அடிச்சிருந்தாரு. சாதாரணமாலாம் அடிக்கல. 6 4 2 6. இவரை பெபிலியன் அனுப்பிட்டாரு 2 ரன் 18வது ஓவர்ல கொடுத்து. இங்க தான் ஒரு பிரச்சனை இருந்தது. 18வது ஓவர் 20வது ஓவர் அன்சுல் கம்போஜ் தான் வீச போறாருன்னு தெளிவா முடிவாயிடுச்சு. 19வது ஓவரை யார் வீச போறான்ற டவுட் மட்டும் தான் எல்லாருக்குமே இருந்தது. ஆனா அந்த நேரத்துல யார்கிட்ட தெரியுமா ருத்ராஜ் கொடுத்தாரு? குர்ஜப்ரீத் சிங். இவரு சலீல் அரோரா ஒரு அடிக்கணும்னு இன்டென்ட்டோட இருந்தவர். இவருடைய விக்கெட்டை 13 ரன்ல காலி பண்ணாரு. ஆனாலும் விடல. சிவாங் குமார் ஒரு 6ஓட 8 ரன்னை சேர்த்தாங்க குர்ஜப்ரீத் ஓவர்ல. கடைசி ஓவர்ல 200 டார்கெட்டை கொடுக்க விட மாட்டேன்னு கம்போஜ் கட்டாயமா வீசுறாரு. சிவாங் குமார் 4 அடிச்சாரு. அவருடைய விக்கெட் எடுத்தாரு. கடைசி பால்ல லிவிங்ஸ்டன் அதாவது இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து இம்பாக்டே ஆக்காம அவருடைய விக்கெட்டையும் எடுத்து முடிச்சாரு. 20 ஓவர் கம்ப்ளீட்டட். 194க்கு 9 விக்கெட் காலி. 196 என்ற டார்கெட்டை SRH CSKக்கு கொடுத்திருக்காங்க. கம்போஜ் 3 ஓவர் வீசி 3 விக்கெட்டை எடுத்திருக்காரு. சௌத்ரி 2 ஓவர் வீசி 2 விக்கெட் எடுத்து 21 ரன் கொடுத்திருக்காரு. குர்ஜப்ரீத் சிங் 4 ஓவருக்கு 34 ரன் கொடுத்து 1 விக்கெட்டை மட்டும் தான் எடுத்திருக்காரு. டார்கெட் 200க்கு மேல போகல. அதுவும் இல்லாம SRH கிட்ட பவுலிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருந்தது. ஆனா போன மேட்ச்ல அவங்க யாருன்றத புது பிளேயரை இறக்கி நிரூபிச்சுட்டாங்க. இந்த புது பிளேயர்களை சாம்சனும் சரி ருத்ராஜ் கெய்க்வாடும் சரி எப்படி அணுக போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா SRH அணி இந்த இடத்துல 220க்கு மேல டார்கெட்டை கொடுத்திருக்கலாம். கடைசியா ஆடின 30 பால்ல 40 ரன் மட்டும் தான் வந்தது. 4 விக்கெட் இழந்திருக்காங்க. கிளாசனோட கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்பை போட்டிருந்தா கூட 220க்கு மேல டார்கெட்டை செட் பண்ணிருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல பாராட்ட வேண்டியது CSK பவுலர்கள். அதுலயும் பர்టిక్యులரா கம்போஜ், ஓவர்டன் அங்கங்க விக்கெட்டை எடுத்து இங்க 200 அடிக்க விடாம தடுத்ததே இவங்க 2 பேர் தான். SRH அணியை தோக்கடிச்சாதான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னேற முடியும் நினைச்ச CSK அணி SRH எந்த ரூட்ல போனாங்களோ அதே ரூட்ல போறாங்க. சின்ன டிஃபரண்ட் மட்டும் தான். SRH அணி பவர் பிளேல லாஸ்ட் 3 ஓவர்ல அடிச்சாங்க. ஆனா CSK அணி அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல அடிச்சாங்க. CSK அடிச்சது 6 ஓவருக்கு 76 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க. இது SRH விட ஒரு நம்பர் மட்டும் தான் விக்கெட்லயும் சரி ரன்லயும் சரி கூட இருக்குது. ஏன்னா SRH 75க்கு 2 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. போன மேட்ச்ல 2 ஓவரை போட்டு 3 விக்கெட்டை எடுத்து எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுத்த பிரஃபுல் இங்கேவ இந்த முறை சாம்சன் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்காரு. ருத்ராஜ் தன்னுடைய கடமைக்கு 2 4 அடிச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்ல 15 ரன் எடுத்திருக்காங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல சாம்சன் 6 அடிச்சாரோ அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி வீசின 2வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு. ஆனா அந்த விக்கெட் சாதாரணமாலாம் விடல. நிதிஷ்குமார் ரெட்டி வேலை செஞ்சிருக்காரு. இறங்கி வேலை செஞ்சது மூலமா 10 கிலோமீட்டர் ஃபாஸ்டா தன்னுடைய பவுலிங்ல அதிகமா ஏத்திருக்காரு. விக்கெட் விழுந்ததுனால 8 ரன் மட்டும் தான் சேர்த்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக விளையாடும் பொழுது சூரியவன்ஷி வேணா விக்கெட் எடுத்திருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறது ஆயுஷ் மாத்ரே. ஒரு 6 4 4 நாலா பக்கமும் செதற விட்டு 24 ரன் அடிச்சு 47 ரன்னுக்கு 1 விக்கெட்டை இழந்து ரன் மழையை பொழிஞ்சாங்க. இதே நிலையில SRH அணி 3 ஓவருக்கு 23 ரன்னுக்கு 1 விக்கெட்டை கூட இழக்கல. அடுத்ததா சாகிப் ஹுசைன் வந்தாரு. போன மேட்ச்ல இங்கேவோட சேர்ந்து பவுலிங் தாறுமாறா வீசினாரு. அவரும் ரன்னை கொடுக்கல, இவரும் ரன்னை கொடுக்கல. இந்த மேட்ச்ல இங்கே ஆல்ரெடி ரன்னை கொடுத்ததுனால ஹுசைனும் நானும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 13 ரன்னை கொடுத்திருக்காரு 4th ஓவர்ல. எப்படி CSKவுல ஓவர்டன் வந்தாலே விக்கெட் விழுதோ அந்த மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி வந்தாலே விக்கெட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல 5 4 ஒரு 6 13 பாலுக்கு 30 ரன் அடிச்சு ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்தாரு ஆயுஷ் மாத்ரே. அவரை விக்கெட் எடுத்து CSKவோட ரன் மழையை தடுத்து நிறுத்தினாரு. சரி விக்கெட் கிடைக்குது, நாம இதுக்கப்புறம் பவர் பிளேவை நமக்கு சாதகமா மாத்துவோம்னு நினைச்சுக்கிட்ட இஷான் கிஷன் ஈஷான் மலிங்காவை உள்ள இறக்கி பவர் பிளேவோட கடைசி ஓவர்ல 10 ரன் கொடுத்து 19 ரன் அடிச்ச ருத்ராஜ பெவிலியன் அனுப்பினாரு. 6 ஓவரை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது 76 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து CSK அணி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரன் ரேட் எங்கவோ போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல CSK அணி ஜெயிக்கணும்னா சர்ஃப்ராஸும் மேத்யூ ஷாட்டும் சாக கூடாது. ரன் ரேட்டும் 10க்கு கீழே போக கூடாது. 7th ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 35 ரன் அடிச்சாங்க. சிவங் குமார் வீசின 2 ஓவர்ல 15 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. 10வது ஓவர் வீசின சாகிப் ஹுசைன் 7 ரன் கொடுத்தாரு. இடையில அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கலான்னு உள்ள வந்தாரு. ஆனா அவரை மட்டும் தான் டேக் ஆன் பண்ண முடியும் நினைச்ச CSK பிளேயர்ஸ் 13 ரன் அடிச்சு ரன் ரேட்டை 10க்கு கீழே குறையாம பாத்துக்கிட்டாங்க. 10 ஓவர் கம்ப்ளீட்டட். 111க்கு 3 விக்கெட் காலி. 60 ரன்
ரன்னுக்கு 84 அடிக்கணும். இன்னும் 5 ஓவருக்கு எந்த ஒரு விக்கெட்டையுமே இழக்காம ஓவருக்கு 8 அடிச்சா கூட மேட்ச் ஈஸியா சிஎஸ்கே கைக்கு வரும். ஆனா எஸ்ஆர்எச் பவுலர்கள் கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஈஷன் மலிங்கா ஒரே ஒரு ரன்னை கொடுத்திருக்கிறாரு. 11th ஓவர்ல 25 ரன் அடிச்சு செட்டில் ஆகி இருந்த சர்ஃப்ராஸ் கான பெவிலியன் அனுப்புனாரு. அடுத்த ஓவர்ல பட்டை இடத்திலேயே படுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிவன்குமார் வீசின பால்ல லீடிங் எட்ஜ் மூலமா பிரேவிஸ் 0 ரன்ல பெவிலியன் போயிட்டாரு. 12வது ஓவர்ல 3 ரன் மட்டும் தான் கிடைச்சது. நிதிஷ்குமார் ரெட்டி வீசின 13வது ஓவர்ல 5 ரன் கிடைச்சது. சிஎஸ்கே ரசிகர்கள் அத்தனை பேருமே பிரஷர்ல இருக்காங்க. ஏன் பிளேயர் கூட பிரஷர்ல தான் இருப்பாரு. பிரஃபுல் இங்கே உள்ள வந்தாரு, நோபால போட்டாரு, ஒரு 6 கொடுத்தாரு, ஒரு 4 கொடுத்தாரு. மொத்த பிரஷரையும் குறைச்சி எல்லாரையும் சந்தோஷமாக்கிட்டாரு. அந்த சந்தோஷத்தை சிவம் துபேவும் ஷாட்டும் அப்படியே எடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா 15வது ஓவர்ல 6 ரன் மட்டும் அடிச்சாங்க. அந்த ஓவரை போட்டது சாகிப் ஹுசைன். மொத்தமா 15 ஓவர் கம்ப்ளீட்டட். 141 ரன்னுக்கு 5 விக்கெட் காலி. இந்த இடத்துல ஒரு ஷாட் கூட அடிக்க மாட்டாரு. 30 பாலுக்கு 57 அடிக்கணும். ஈஷன் மலிங்கா வீசின 16வது ஓவர்ல 30 பாலுக்கு 34 ரன் அடிச்சு ஷாட் அடிக்க அப்பதான் ட்ரை பண்ணாரு. ஷாட் அவருடைய ஓவர்லயே அவரு காலி ஆயிட்டாரு. ஹுசைன் அடுத்த ஓவர்ல வீசுறாரு. சிவம் துபே காலி ஆயிட்டாரு. 18 பாலுக்கு 40 அடிக்கணும். மறுபடியும் ஈஷன் மலிங்கா வந்தாரு, 10 ரன்னை கொடுத்தாரு. இது வரைக்கும் 3 ஓவர்ல கரெக்டா போட்ட நிதிஷ்குமார் ரெட்டி ரன்னை கூட அதிகமா கொடுக்கல. ஆனா இந்த ஒரே ஓவர்ல அன்சுல் கம்போஜ் அடிச்ச ஒரு 6னால 12 ரன் கிடைச்சது. 6 பாலுக்கு 18 அடிக்கணும். இங்க இருக்கிறது அன்சுல் கம்போஜும் ஓவர் சொன்னோம். அடிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா மில்லர் இருந்திருந்தா கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. ஏன்னா ஆர்சிபிக்கு எதிராக டெல்லிக்காக 3 பால்ல 16 ரன் அடிச்சாரு ரொமாரியோ ஷெப்பர்ட் ஓவர்ல. இது தேவையில்லாத கதை. ஆனா ஓவர் சொன்னோம் அன்சுல் கம்போஜ் என்ன தெரியுமா பண்ணாங்க? 7 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. கடைசி ஓவர்ல 10 ரன்கள் வித்தியாசத்துல எஸ்ஆர்எச் அணி ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்எச் தரப்புல இருந்து ஈஷன் மலிங்கா 4 ஓவரை வீசி 29 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி 4 ஓவரை வீசி 31 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் சாகிப் ஹுசைன் 4 ஓவரை வீசி 32 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. கடைசியா போன மேட்ச்ல நல்லா பட்ட பிரபுல் இங்கே இந்த மேட்ச்ல 4 ஓவரை வீசி 60 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த போட்டியில சிஎஸ்கே தோத்துருக்காங்க. இருந்தாலும் போராடி தான் தோத்துருக்காங்க. ஆனா எளிமையா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஒரு இடத்துல கூட பார்ட்னர்ஷிப்பை சேர்க்க முடியலன்ற ஒரே காரணத்தினால இந்த தோல்வியை ஈஸியா அடைஞ்சிட்டு போயிட்டாங்க. சிஎஸ்கே அணியினுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.